அந்த அந்த கோதுமையை நாசம் பண்ணுறது தான் மீதியான். அப்படின்னா அவனுடைய 3வது டார்கெட் யார் அப்படின்னு சொன்னால், யார் திறப்பில் நிற்கணும்னு நினைக்கிறாங்களோ, யார் குடும்பத்திற்காக ஜெபிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, உங்கள் மேலேயும் என் மேலேயும் தான் பிசாசனுடைய டார்கெட்டு. மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும் சொன்னது மாதிரி நீங்கள் ஒருத்தர் அந்த வீட்டில் இல்லாமல் போனால் போதும், அந்த குடும்பம் ஒன்றுக்கும் இல்லாமல் போகும். ஆமேன். எப்பொழுது அந்த வேதத்தில் லோத்துனுடைய மனைவி எப்போ அந்த வீட்டை விட்டு போனாலோ அன்னையிலிருந்து அந்த வீடு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. சிஸ்டர், பிசாசனுடைய டார்கெட்டே நீங்கள் தான். பிரதர், பிசாசனுடைய டார்கெட்டே நீங்கள் தான். நீங்கள் தான் இப்பொழுது விளைஞ்ச கோதுமை மணி. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஸ்பிரிச்சுவலை குறித்து தெரியும், ஆண்டவரை குறித்து தெரியும், அவருடைய தண்டனையை குறித்து தெரியும். ஆனால் அதனால தான் பிசாசு போராடுறான். உங்களை சோர்வுக்குள்ளாக்குறதுக்கு போராடுறான், உங்களை பலவீனப்படுத்துறதுக்கு போராடுறான், உங்கள் ஜப ஆவியை எடுத்து போடுறதுக்கு போராடுறான், உங்கள் விஷனை அவன் மறைக்கிறான். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் இன்னைக்கு கிதியோனுடைய அபிஷேகத்தை உங்கள் மேலே தந்து, உங்கள் விதையை மட்டும் இல்லை, கனி கொடுக்க போகிற அதை மட்டும் இல்லை, உங்களையும் காப்பாற்றி கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. கர்த்தர் அதற்காக தான் இந்த உபவாச ஜபத்தில் உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர்.